ஹை கேஸ் உங்கள் ஜிஎம் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2026 வந்து தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடந்து போகுது இல்லையா. அது வந்து ஸ்டார் வேட்பாளர் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வெற்றி பெற்றாங்க, என்னென்ன செயல்முறை செஞ்சாங்க, எத்தனை பேர் தோல்வி அடைஞ்சாங்க, அதுக்கப்புறம் அரசு துறையில் வந்து எத்தனை பேர் பதவியில் இருந்திருக்கிறாங்க, அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ எதிர்கட்சியிலையோ ஏதோ ஒரு இதில் மத்திய அமைச்சரோ இதுலேயோ ஒன்று வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட பற்றி ஹிஸ்ட்ரி, அதை வாக்கு சதவீதம் இதுக்கு முன்னாடி எப்படி எடுத்திருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன எடுத்தால் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில் வந்து பேச போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜிஎம் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு வந்து கொடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க, சொல்லி கொடுத்தது முடிவு சார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கொளத்தூர் தொகுதியில் தான் வந்து இப்போ சமீபமாக வந்து போட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 1000 விளக்கில் வந்து போட்டிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 விளக்கில் வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டியிடும் போது 2 முறை வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து வெற்றி தான் கண்டுட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில அதே தொகுதியில் போட்டிட்டா வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரா அப்படின்றது தான் நம்ம இந்த டீட்டெயிலு. இது விவாதத்தில் ஒன்றா வந்து நம்ம டீட்டெயில் வந்து பேசப்போலாம். இவர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் முதலமைச்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து 1989 இருந்து 1996, 2001 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அதுல வந்து எந்த பதவியும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா முதல்ல வந்து சென்னையோட மாநகராட்சி மேயர் 1996 வந்து சென்னை மாநகராட்சி மேயரா வந்து பதவி வந்து வகிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2006 வந்து பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை இதுல வந்து பணியாற்றி இருக்காரு. ஒரு அமைச்சரா வந்து அப்பதான் எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா 2006 இருந்து 2011 இருந்து கருணாநிதி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை கொஞ்சம் சோர்வா இருக்கிறதுனால இவரை வந்து துணை முதலமைச்சரா வந்து ஆக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து 2006 இருந்து 2011 வரைக்கும் வந்து துணை முதலமைச்சரா வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. 2016 வந்து எதிர்கட்சி தலைவராக உருவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 2021 வந்து முதலமைச்சராகிறார். முதலமைச்சராக இப்போதைக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்காரு. 2026 போட்டியிடுறதுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக இவர் தான் நிற்கிறாருன்னு தெரியும். அதனால கொளத்தூர் தொகுதியில அதுக்கு முன்னாடி 1000 விளக்கு தொகுதியில வந்து எவ்வளவு ஓட்டு சதவீதங்கள் வந்து வச்சிருக்காரு, எப்படிலாம் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நாம் இது எடுத்திருக்கிறது வந்து லாஸ்ட் ஒரு 5 சட்டமன்றங்களை மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சட்டமன்றத்தில் தான் அவர் வந்து தோத்துருக்காரு. 2 முறை வந்து அதிமுக கூட வந்து நின்று தோத்துருக்காரு. தொடர்ந்து வந்து 2001 ஆகட்டும் 2021 ஆகட்டும் தொடர்ந்து வந்து வெற்றி பெற்றுட்டு தான் இருக்காரு. இப்போ வந்து இந்த வெற்றியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து பேச போனோம். ஏன்னா வாக்கு சதவீதம் வந்து 2001 வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து போட்டிட்டு இருக்கு 51.41, கூட்டணி கட்சியோட சேர்த்து என்ன பண்ணுங்க 43.78 வந்து எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2006 வந்து 46 வாக்கு சதவீதம் எடுத்துக்கிறாரு. ஏடிஎம்கே வந்து 43.72. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு. சாதாரணமான விஷயம், சாதாரண வெற்றி பெற்றாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப சிக்கல், மக்கள் வந்து எப்படியா மாத்தி போட்டிருக்கலாம், மாத்தி போட்டிருந்தாலும் வெற்றி வாய்ப்பு இழந்திருப்பாரு அந்த இடத்துலயும். அதே மாதிரி 2011 பாத்தீங்கன்னா 47.7 இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5%, 1.25% மட்டும்தான் ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்கணும். அந்த இடத்துலயும் வெற்றி வாய்ப்பு வந்து முன்னுக்கும் பின்னுக்கு முரணாக தான் இருந்திருக்குது. 2016 வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட தொகுதியில வந்து மறுபடியும் வந்து போட்டியிட்டாரு. அந்த இடத்துலதான் இவரோட வாக்கு சதவீதம் வந்து உயருது. கிட்டத்தட்ட வந்து 20% வாக்கு சதவீதம் வந்து உயருது. அந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து துணை முதலமைச்சராக இருந்திருக்கார். காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மக்களுக்கு வந்து பணியை செஞ்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் வந்து வாக்கு சதவீதம் வந்து நல்லா உயர்ந்திருக்கு. அதே மாதிரி 2021 வந்து சிஎம் வேட்பாளர் இருக்கும்போது எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40 மடங்கு வந்து ஓட்டு சதவீதம் வந்து வாங்கியிருக்காரு. இங்க 20 அப்படியே கீழே இறங்கி 10 குறைஞ்சிருச்சு. இங்க வந்து 60 வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து 40% வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வித்தியாசம் வந்து ஹைக்கில் போயிட்டு இருக்காரு. அதனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த வாட்டி கொளத்தூர் தொகுதியில் அதிலே போட்டிட்டாருன்னா சிஎம் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்கு. ஆனா பட் வந்து வேற தொகுதியில போட்டிடுற வேற டஃபான் காம்படிட்டர் வந்தாலும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். இதே தொகுதியில் போட்டாருன்னா அவருக்கு வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குன்ற சொல்ல தோணுது. நம்ம அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டார்
வேட்பாளர்களை பத்தி நம்ம வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து போட்டிருக்கோம் இல்லையா? உங்களோட ஸ்டார் வேட்பாளர் யார்? யாரை பத்தி பேசணும் அப்படின்றது வந்து கருத்துல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனல்ல வந்து ஆல்ரெடி பார்ட் 1 போட்டோம். பார்ட் 2 எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பத்தி போட்டிருக்கோம். பார்ட் 1 வந்து எடப்பாடி அவர்கள் வந்து போட்டிருக்கோம். பார்ட் 3 வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஆதரவு வந்து கண்டிப்பா கொடுங்க. நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த வாக்கு சதவீதமே தெரியாம அவங்க கட்சியில பயணிக்கிறதாகட்டும், இல்ல ஓட்டு போறதாகட்டும், ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவரோட கெப்பாசிட்டி ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளவு இருக்குன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து போடுறேன். கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.